ஹாய் மக்களே, இன்னைக்கு ஒரு சோகமான நிகழ்வு. ஒரு பனைமரம் காத்துல சாஞ்சி விழுந்துருச்சு. காரணம் பாத்தீங்கன்னா அதோட தண்டுக்கீழ அடி வேறு பக்கத்துலயே இந்த அடிச்சு போனனால அது சாஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு 4 நாளா காத்து ரொம்ப வேகமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலயே நாங்க நொங்குகிட்ட போகாம இருந்தோம். அந்த மாதிரி காத்து ஓட அடிச்சதுனால அந்த பனைமரம் வந்து சாஞ்சி விழுந்துருச்சு. நொங்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நொங்கோட இருந்துச்சு. சரி, நொங்க வேஸ்ட் பண்ண அப்படின்னு நொங்கு வெட்டியாச்சு. இருந்தா ஒரு சோகம் தான், நொங்க பிடிக்கிற ஒரு திருப்தி இருக்கு. இருந்தா ஒரு சோகம் பணம் சாஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அது ரோட்டு பக்கம் இல்லை, ரோட்டு பக்கம் இருந்தா யார் மேலே ஏதுல வண்டியோட வந்து வாய்ப்பு இருக்கு. அது கம்மா கரையை ஊட்டி வந்தனால எந்த பாதிப்பும் ஏற்படல. பாருங்க, இந்த வேர் இந்த அடிச்சு போனால இந்த மரம் சாஞ்சிருக்கு. இது யாரும் வெட்டல, அதுவா தன்னால சாஞ்சதுதான். காத்து அடிக்கிறவங்க பணம் எப்படி காத்து அடிக்குது, காத்து மாதிரி அடிக்குது. அதனால பனைமரம் ஏறத கொஞ்ச நாளைக்கு தவிர்த்துக்கிற நல்லது, இந்த காத்தடி காலம் போற வரைக்கும். அது என்ன கட்சி? நாம் தமிழர் கட்சியில இருந்து சீமான் கல்வி வைக்க போறதா இருக்காரு. கல்வி வைக்கிறது சரியா தப்பா? உங்க கமெண்ட பதிவு பண்ணுங்க. அந்த கமெண்ட்ல உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க.